தேவன் வாக்களித்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார். நித்திய வாழ்வுக்கு போகிற வழி அடைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது. வேதாகமத்தில் இப்படி பலர் உண்டு பாருங்க. பிலேயாம் தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளுவோம். அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரேல் மக்களை காட்டி கொடுத்து அவர்களுக்கு பாவம் செய்கிற வழிகளை கற்றுக் கொடுத்து பாலாக்கினிடத்திலே பணத்தை பெற்று அந்த பணத்தை அவன் அனுபவித்தானா இல்லையோ தெரியல, ஆனா அவன் கொல்லப்பட்டான். அதே வேதாகமத்தில் வாசிக்கும். அது மாதிரி அம்னோன் எடுத்துங்க, தாவீதின் மகன். அவன் தன் தங்கையாகிய தாமாரை அவன் இச்சித்து அவளை கற்பழித்தான், மரித்து போனான். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. பத்சபால் விஷயத்துல தவறினான். தேவ மனுஷன் பத்சபாலை எடுத்தான். அவளோடு தவறான ஒரு உறவிலே வாழ்ந்துவிட்டு அவள் கற்பம் அடைந்ததும் அதை மறைப்பதற்காக, அந்த தடயங்களை அழிப்பதற்காக, தன் பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உரியாவை வஞ்சித்துக் கொன்றான். அவன் குடும்பம் முழுவதும் பட்டயத்தினாலேயே விழுந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எந்த காரியம் உங்கள் வாழ்வை தடுக்கிற ஒரு கண்ணியாக இருக்கிறது? எந்த இடத்திலே இச்சிக்கப்படுகிறீர்கள்? எந்த இடத்திலே இச்சையின் ஆவியை உங்கள் வாழ்விற்கு அனுபவித்தீர்கள்? ஆக இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படி பல காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் வஞ்சிக்கிற ஒரு காரியமாக இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு போனால் கூட அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். யூதாஸ் பணத்தை பிரதானப்படுத்தினான், விழுந்து போனான். அனனியா சப்பீரார் அவங்க பணம் தான், ஆனாலும் அதிலிருந்து ஒரு இச்சிக்கப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க எடுத்த பொழுது அந்த இடத்துல மரணம் வந்தது. ஆக இச்சை பிசாசினால் உண்டானது. இச்சை கொல்லும், இச்சை வெட்கப்படுத்தும், இச்சை பாவம் செய்ய வைக்கும், இச்சை தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சபைக்கும் எதிராக செயல்பட வைக்கும். ஆகவே இச்சையிலிருந்து வெளிவர வேண்டியது அவசியம். நாம் முன்னேற முடியாதபடி, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி நமக்குள் இருந்து கிரியை செய்கிற மிகப்பெரிய சாத்தானுடைய வித்து இச்சை. அந்த இச்சை விட்டு வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.